ராகு பகவான் பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவரோட கேரக்டர்ஸ் ஜாதகத்துல லக்னம் முதல் 12 பாவங்கள்லயுமே ராகு நின்னார்னா உங்க ஜாதகத்துக்கு ரொம்ப நல்லது பண்ணணும் அப்படின்னா ராகுவினுடைய தொடர்பு மிக நல்லதாகவும் சிறப்பாகவும் வரும். இந்த லக்னத்துல இருக்க ராகு எப்பயுமே நான் அப்படிங்கிற கர்வத்தை கொடுக்கும். ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கிறதோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்படி அந்த கிரகம் ராகுவுக்கு சப்போர்ட்டிவா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சர்பகிரக வழிபாடுகளை பண்ணலாம். ஆயில்ய நட்சத்திர தன்னைக்கு நாகர்கோயில். அனைவருக்கும் இனிய வணக்கம் தமிழ் லாஜிக்ஸ் நேயர்களே. நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னம் முதல் 12 வீடு வரையிலும் இருக்கக்கூடிய ராகு பகவான் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போறோம். ஸோ ராகு பகவான் பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவரோட கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்ம ஜாதகத்துல லக்னம் முதல் 12 பாவங்கள்லையுமே ராகு நின்னார்னா அவர் என்னென்னலாம் பண்ணுவாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம். உதாரணத்துக்கு லக்னத்துல ஒருத்தருக்கு ராகு இருக்காரு அப்படின்னு சொன்னா ஆப்வியஸா கேது 7ஆம் இடத்துல இருப்பாரு. அப்ப லக்னத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன மாதிரியான பலன்களை செய்வாரு அப்படின்னா, நிறைய இவங்களுக்கு அந்த கர்மிக் தொடர்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அவங்களோட ஜீன். ஏன்னா ராகு டினோட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அப்பாவோட மூதாதையர்கள், அதாவது உங்களுடைய தகப்பனார் வழி தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் ராகு நமக்கு சொல்றாரு. அப்ப லக்னத்திலேயே வரும்போது உங்களுக்கு கர்மாவோட தொடர்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். குடும்பத்தினுடைய அந்த ஜீன்ல இருந்து வரக்கூடிய பரம்பரையில இருந்து வரக்கூடிய எல்லா விஷயமையும் நீங்க உங்க லக்னம் நீங்க உள் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அந்த குடும்பத்தை வச்சு ஒரு ப்ரௌட் இருக்கும் உங்களுக்கு. என் ஃபேமிலி இப்படிப்பட்டது, அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி. ஏன் நான் இந்த இடத்துல 2 விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னா, உங்க ஜாதகத்துக்கு ரொம்ப நல்லது பண்ணணும் அப்படின்னா ராகுவினுடைய தொடர்பு மிக நல்லதாகவும் சிறப்பாகவும் வரும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, அவங்க மூலமா நல்ல ஒரு லிஃப்ட் இருக்கும் லைஃப்ல. அப்போ லக்னத்துல ராகு இருக்கவங்களுக்கு தாத்தா வழி கர்மா அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்பா வழி தாத்தா இருக்காங்க இல்லையா, அவங்களோட கர்மா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வச்சு ஒரு நல்ல கெட்ட விஷயங்களை இவங்க ஜாதகத்தை பார்த்து நம்ம நிறைய விஷயங்களை தீர்மானிக்கலாம். அப்போ இந்த லக்னத்துல இருக்க ராகு எப்பயுமே நான் அப்படிங்கிற கர்வத்தை கொடுக்கும். அதே போல உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் ஒரு ஒப்பீனியன் ரொம்ப உங்களை பற்றிய ஒரு ப்ரௌடாக இருக்கும். உங்களை யாராவது புகழ்ந்து பேசினா அவங்களுக்கு நீங்கள் அடிமையாக ஆயிடுவீங்க. அதே மாதிரி உங்கள் பார்ட்னர் உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசணும்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கே கிடைக்கிற பார்ட்னர் எப்படின்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை வெளிப்படுத்துறீங்க, உங்களை ரொம்ப எல்லார்கிட்டையும் ஒரு பிரகடனப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பார்ட்னர் உங்களை விட ரொம்ப ரொம்ப அமைதியாக ரொம்ப அடக்கமாக யாருக்குமே வெளியிலேயே தெரியவே கூடாது, இருக்க இடம் தெரியாமல் இருக்கணும்னு சொல்லக்கூடிய பார்ட்னர் தான் உங்களுக்கு கிடைப்பாங்க. இதுதான் இந்த ராகு இதோட மேஜிக். லக்னத்துல ராகுவும் 7ல கேதுவும் இருக்கும்போது இப்படித்தான் நடக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த லக்ன ராகு இன்னும் உங்களை நீங்க ஒரு படத்துல எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, கொடுக்குற காசுக்கு மேல கூறாண்டாய்வேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு விஷயத்த பண்ண சொன்னா 500 ரூபாய்க்கு அதை எடுத்துன்னு போய் விடுறதும் நீங்க தான். அப்போ வீட்டுல யாராவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நீ தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கை காசை போட்டாவது அதை பெரிய அளவுல பண்ணணும், இப்படி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடம்பரம் அந்த திங்கிங் எல்லாம் ராகு கொடுக்கறது தான். அதே மாதிரி வீடு நார்மலா எல்லாரும் கட்டினா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை மிகப்பெரிய அளவுல எல்லாரும் புகழ் பெறக்கூடிய அளவுல பெருசா தெரிகிற அளவுல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த லக்னத்துல ராகு. ஏன் இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். லக்னத்துல இருக்க ராகு பொதுவாகவே பாம்பு. அப்போ லக்னத்துல இருக்கும்போது என்ன செய்யும், ஒரு 5 தலை நாகம் எப்படி படம் எடுத்து ஆடுதோ அது மாதிரி உங்களை படம் எடுத்து ஆட வைக்கும். இதுதான் லக்னத்துல ராகு இருக்கிறதுக்குண்டான சீக்ரெட்ஸா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பொதுவாகவே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் உங்களை நிறைய பேர் சாஸ்திரத்துல என்ன சொல்றா, பொய் பேசுறவங்க பொய்யர்கள் அப்படின்றாங்க. நம்ம அந்த மாதிரி சொல்ல வரல. இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்க கிட்ட கொண்டு போய் நீங்க ஒரு பொருள் விற்காதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொண்டு போய் இவங்க கையில கொடுத்தீங்கன்னா அதை எப்படி செல் பண்ணணும், எப்படி மார்க்கெட் பண்ணணுங்கிற ஒரு டாக்டிக்ஸ் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு பொய்யை மெய்யாக்குவார்கள். ஒரு ஸ்வீட்டா பேசி தன்னோட காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. இவங்களோட பேச்சுல ஒரு ராஜதந்திரம் இருக்கும். அதே மாதிரி அந்த சில பேர் நீங்க சொல்லுவீங்கல்ல, வாயாலே வடை சுடுவாண்டாய்வேன் அப்படின்னா அந்த கேரக்டர் இருக்கும். எப்படின்னா நடக்கவே நடக்காது அப்படின்னா கூட
தன்னோட பேச்சால அது நடக்கிற மாதிரி. சில பேர் வந்து அந்த அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த ப்ராஜெக்ட் வருது, இது நான் இப்படி பண்ணிடலான்னு இருக்கிறேன், இதுல வந்து எனக்கு இவ்வளவு லாபம் வரும், இந்த லாபத்துல நான் உனக்கு இவ்வளவு தரலான்ட்டு இருக்கேன், அதனால நீயும் எனக்கு கூட இப்படி பண்ணு, இந்த மாதிரி எல்லாம் அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் ஃபியூச்சரோட பிளான்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணி அதன் மூலமா தன்னோட காரியத்தை உங்ககிட்ட சாதிச்சு கொள்ளக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த 2ஆம் இடத்து ராகு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். 3ஆம் இட ராகு பொதுவாகவே 3ஆம் இடம் சகோதரஸ்தானம்னு சொல்றோம். அப்ப இந்த சகோதரஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இளைய சகோதரம் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, உங்களோட முடிஞ்சு போச்சு அப்படின்னா தொந்தரவே இல்லை. ஆனால் உங்களுக்கு இளைய சகோதரம் இருந்தால் அவங்க லைஃப் நல்லா இருக்காது, ப்ராப்ளமாக இருக்கும், உங்களுக்கும் அவங்களுக்கும் சரியாக ஒத்து வராது. ஆனால் தைரியம் வீரியம் விஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு துணிச்சலை கொடுப்பாரு, எதுலேயுமே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுத்துருவாரு. எல்லா விஷயத்துலையும் ஒரு முன்கோபமும் ஒரு முரட்டுத்தனமும் உங்ககிட்ட இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்க ராகு இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு அழகாக கொடுத்துருவாரு. அப்ப 3ஆம் இடத்துல ராகு இருக்க பிறந்தவர்கள் பொதுவாகவே துணிச்சல்வாதிகளாக எல்லாருக்கும் அடையாளப்படுத்தப்படுவார்கள். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு இந்த 3ஆம் இடம்ங்கிறது முக்கியமான இடம். என்னன்னா இதுக்கு பேரு வீரியஸ்தானம்னு சொல்றோம். அப்போ வீரியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ராகு நல்ல நிலையில உட்கார்ந்துட்டார் அப்படின்னா இந்த ஆண் வந்து அந்த குழந்தை பாக்கியமும் சரி தாம்பத்தியமும் சரி மிக நல்ல ஒரு தன்மையில வந்து அவருக்கு இருக்கும். ஏன்னா திருமண பொருத்தத்துல நம்ம எப்படி 7, 8ஆம் இடங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம், குழந்தை பாக்கியம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இந்த 3ஆம் இடத்துக்கும் முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஏன்னா ஒரு ஆணினுடைய வீரியத்தை சொல்லக்கூடிய இடம் இதுதான். இந்த ஆண் உண்மையிலே வந்து நல்ல பலசாலியா இருக்கான் வெளித்தோற்றத்துக்கு, உள்ளேயும் உண்மையிலே வந்து ஒரு குழந்தை தரதுக்கு தகுதியான ஆளான்னு பார்க்கிற இடம் தான் இந்த 3ஆம் இடம். அப்ப அங்க போய் ராகு உட்காரும் நல்ல ஒரு முரட்டு தைரியத்தை இந்த ராகு தந்து விடுகிறார் ஒரு ஆணுக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லலாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம். இப்ப 4ஆம் இடத்துல ராகு அமர பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, பொதுவா 4ஆம் இடத்தை நம்ம வந்து தாய், உங்களுடைய அம்மாவா அந்த இடம் தான் சொல்றோம், வீடு மண்மனை வாகனம். உங்களுக்கு இந்த பிறவியில உங்க லைஃப்ல கிடைக்கக்கூடிய சுகம்ங்கிறது ஆல் இன்க்ளூசிவ். நீங்க ஒரு மெத்தையில படுத்து தூங்குறது கூட ஒரு சுகம் தான், சரிங்களா? கட்டாந்தரையில படுத்தாலும் அதை நீங்க சுகமா நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுவே சுகம்தான். அப்ப அந்த சுகம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய நினைவுகளையும் உங்களுடைய வீடு மண்மனை வாகனம் உங்களுடைய தாயாருங்கிறது தான் 4ஆம் இடம். அங்க போய் ராகு உட்காரும் போது இவர் என்ன மாதிரியான பலன்களை தருகிறார்னு பாக்குறோம் அப்படின்னா, 4ஆம் இடத்து ராகு பொதுவாகவே உங்களோட வீடு வந்து நீங்க போற இடம் ஒரு ரொம்ப வளைஞ்சு ஏன்னா பாம்பு இல்லைங்களா? அப்ப அந்த பாம்புங்கன்னா எப்படி இருக்கும், வளைஞ்சு போகணும். ஒரு மேப் போட்டீங்கன்னா அந்த மேப்புக்குள்ள இந்த இது வந்து அடங்கவே அடங்காதுங்க. நீங்க இங்க கொடுத்தீங்கன்னா அந்த வீடு பின்னாடி கொண்டு போய் உங்களை விட்டுரும். அந்த மாதிரிதான் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. அதே மாதிரி உங்க பேர்ல இடம் சொத்து அமையறதுல வில்லங்கங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ராகுனா பாம்பு, அப்ப நிறைய தடைகளை கொடுப்பாரு. உங்களுக்கும் அம்மாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத நிலையை கொடுப்பாரு. சில பேருக்கு இருக்கு அப்படின்னா அதுல உங்க ஜாதகத்தினுடைய மற்ற கிரக வலிமைகளையும், ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் சந்திரன், இதையும் நீங்க பார்க்கணும். பொதுவா 4ஆம் இடத்து ராகு அம்மாவுக்கும் நமக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி நம்ம பிறக்கும் போது இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பிறக்கும் போது அம்மாவுக்கு சின்ன சின்ன இஷ்யூஸ் கொடுத்துதான் நம்ம பிறப்போம். அதனால அம்மாவுக்கு நம்ம பிறக்கும் போதே சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கு அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாங்க. நீங்க ஒரு வீடு லைஃப்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து இடம் வாங்கி வீடு கட்டுவதை தவிர்ப்பது நல்ல ஆலோசனை. கட்டுன வீடா வாங்குறது உங்களுக்கு நல்ல ஆலோசனையா இருக்கும். அதே போல ஒரு பிரச்சனையில இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை எடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க வந்து அதுல இருக்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி நீங்க வாங்கிட்டீங்கன்னா அந்த சொத்து உங்களுக்கு ஸ்திர சொத்தா எப்பயுமே பிரச்சனை இல்லாத ஒரு நிலையாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. இந்த 5ஆம் இடத்துல ராகு என்ன பண்ணுவாரு, இந்த 5ஆம் இடத்துல நம்ம என்ன சொல்றோம், உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்றோம், உங்களுடைய குழந்தை பாக்கிய ஸ்தானம்னு சொல்றோம். அப்போ ஒரு ஆணோ பெண்ணோ யாருக்கு வேணா இருக்கட்டுங்க, இந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பூர்வீகத்தை விட்டு உங்களை வந்து கடத்திட்டு வரும், வெளியில கொண்டு வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களோட அம்மாவோட பூர்வீகமோ அப்பாவோட பூர்வீகம் அங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த ராகு வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம்னு சொல்லக்கூடிய விஷயத்துல தடைகளையும் பிரச்சனைகளையும் கொடுப்பாரு. ஆனா குழந்தை கொடுத்துருவாரு. ஏன்னா பொதுவா நிறைய பேர் வந்து 5ஆம் இடத்துல ராகு இருக்கவங்களுக்குலாம் ஆண் குழந்தை நிறைய பேத்துக்கு இருக்கு. ஆனா தடைகளை கொடுப்பாரு. ஏன்னா பாம்பு கிரகங்களோட வேலை என்ன அப்படின்னா, முக்கியமா இது வந்து ஒரு பெண் ஜாதகம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவாங்க, அந்த டியூப்ல போயிட்டு அந்த குழந்தை ஃபார்ம் ஆகுங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்களை நீங்க லைஃப்ல பாப்பீங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு அந்த மாதிரி 5ஆம் இடத்துல இருக்க ராகுவுக்கு பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி இந்த 5ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய
எண்ணங்கள், உங்களுடைய மனதினுடைய எண்ணங்கள். அப்ப அங்க ராகு இருந்தா அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கும்? விகாரமா இருக்கும், வெளியில காட்ட முடியாது. நிறைய பேருக்கு வெளியில காட்டாம, இந்த படத்துல எல்லாம் பார்ப்போம், இவனாடா இப்படி பண்றான், ரொம்ப அமைதி சாஃப்டா இருப்பாரு, ஆனா அவரோட எண்ணங்கள் எப்படி இருக்கு? அந்த மாதிரி விகாரமான எண்ணங்களை தரக்கூடியது இந்த 5ஆம் இடத்து ராகு தாங்க. அதே நீங்க அந்த எண்ணங்களை சரியா பயன்படுத்தினீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் துறையில பெரிய அளவுல சாதிக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ராகு கனெக்டிவிட்டி இல்லாம உங்களால பண்ண முடியாது. அப்போ அந்த விகாரமான எண்ணங்களை சரியாக முறையாக வழிபடுத்தினீங்க அப்படின்னா நீங்க லைஃப்ல சக்சஸ் பண்ணலாம். ஆனா அதை தவறா பயன்படுத்தும் போது மட்டும்தான் நீங்க சமுதாயத்துல ஒரு குற்றவாளியாவோ தேவையில்லாத ஒரு ஆளாவோ சித்தரிக்கப்படுகிறீர்கள். அப்ப 5ஆம் இடத்துல இருக்க ராகு இதெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணிட்டு அதை சரியா மாத்திக்கங்க. அடுத்துதான் பாத்தீங்கன்னா 6ஆம் இடம். 6ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் இடத்து ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறார். பொதுவா 6ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா அந்த யோகத்துக்கு பேரு அஷ்டலட்சுமி யோகம். அப்ப இந்த அஷ்டலட்சுமி யோகம் இருக்கே, அப்ப எனக்கு சிறப்பா இருக்குமா? கண்டிப்பா ரொம்ப சிறப்பா இருக்கும். எப்பயுமே 6ஆம் இடம்ங்கிறது பாவ கிரகங்களுக்கு உகந்த இடம். அப்ப இந்த ராகு பாவ கிரகமாகி அவர் 6ல அமரும் போது ஜாதகத்தில் மிக உன்னதமான நிலையை உங்களுக்கு தராரு. எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய நிலையை தருகிறார். ருணரோக சத்ருஸ்தானம்ங்கிறதுனால உங்களை பார்த்து எதிரி உங்களை தப்பா நினைச்சிட்டான், உங்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைச்சாலே அவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனை அவன் டைவர்ட் ஆகி போயிடுவான். அப்ப இந்த மாதிரியான ஒரு உன்னத நிலையை இந்த 6ஆம் இடத்துல ராகு தரார். ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய ஆஸ்பெக்ட் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டைம்லயாவது உங்களை என்ன பண்ணிடும்னா, உங்களோட மைண்ட் ஸ்டேபிளா இல்லை. நான் இப்ப சொன்னேன் இல்லையா 5ஆம் இடம், அது ஸ்டேபிளா இல்லை, சந்திரன் ஸ்டேபிளா இல்லை அப்படின்னா ஒரு வாட்டியாவது லைஃப்ல பாய்சன் எடுத்துருவோம். அதே போல இன்னும் ஒரு விஷயம் ஆடடா சொல்லணும், இவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது இவங்களுக்கு தவறான சிகிச்சைகள் சில நேரத்துல தெரியாம கொடுக்கப்படுகிறது. அதனால இவங்க எப்பயுமே ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது ரொம்ப கவனமா நல்ல ஹாஸ்பிட்டலா, நல்ல தெரிஞ்ச டாக்டர்ஸா, இல்லை வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நமக்கு நடக்க போற அந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டா நடக்குதான்னு பார்த்துக்கணும். ஏன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி தொல்லைகளுக்கு ஆட்படுகிறார்கள். அதுல இன்னும் சில ஜாதகங்களையும் கரெக்டா அவங்களோட கிரக நிலைகளையும் பார்த்துக்கணும், தசாபுத்தியும் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம இப்ப சொல்றது எல்லாமே அந்த கிரகத்தினுடைய பொது பலம். இது எப்படி மாறும்னா, உங்களுக்கு வெறும் ராகு மட்டும் இல்லாம மற்ற கிரகங்கள் அந்த கிரக சேர்க்கையா இருக்கு, அதே மாதிரி அதுக்கு திரிகோணத்திலேயோ இல்ல அதோட பார்வையிலேயோ மற்ற கிரகங்கள் இருக்கும்போது இந்த பலன்ல ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் சேஞ்சஸ் இருக்குங்க கண்டிப்பா. அடுத்ததா பார்த்தோம்னா 7ஆம் இடத்து ராகு. இந்த 7ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே லக்னத்துல இருக்க ராகு உங்களை என்ன செய்யும், நீங்க பயங்கரமான பெரிய ஆளா உங்களை நினைச்சுக்குவீங்க. உண்மையிலேயே நீங்க பெரிய ஆளா இருந்தா பரவாயில்ல, ஆனா சில பேர் எதுவுமே இல்லைனாலும் தன்னை பெரிய ஆளா காட்டிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியது லக்ன ராகு. அப்ப 7ஆம் இட ராகு என்ன, உங்க கேரக்டர் அப்படியே உங்க பார்ட்னருக்கு இருக்கும். நீங்க லக்னத்துல ராகுவா இருக்கீங்கன்னா அவங்க கேதுவா இருப்பாங்க. இப்ப நீங்க லக்னத்துல கேதுவா இருந்தீங்கன்னா அவங்க ராகுவா இருக்காங்க, 7ஆம் இட ராகு. அப்ப 7ஆம் இட ராகுனா நமக்கு வரப்போற பார்ட்னர் பயங்கரமான பந்தா பார்ட்டியா இருப்பாரு, தன்னை பத்தி பெருசா டப்பா அடிச்சுக்குவாரு. அந்த மாதிரி டப்பா அடிக்கிறவங்க தான் தன்னை பக்கத்திலே வச்சுக்குவாரு. அந்த நம்மளும் அவரை புகழ்ந்து புகழ்ந்து பேசணும். பாம்பு எப்படி படம் எடுக்குதோ அது மாதிரி நீங்க மகுடி ஊதிட்டே இருந்தாதான் அந்த பாம்பு படம் எடுக்கிறது சந்தோஷமா இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க மகுடி ஊதுறதை நிறுத்தும் போது அந்த பாம்பு நம்ம கையிலேயே போட்டுரும் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அப்போ லக்ன ராகுக்கும் 7ஆம் இட ராகுக்கும் இதான் வித்தியாசம். அப்ப நம்ம இதெல்லாம் பண்ண தெரியல அப்படின்னா அவரோட நம்ம சர்வைவ் பண்ண முடியாது. அப்ப 7ஆம் இட ராகு பொதுவாகவே ஜாதகர்களுக்கு ஒரு ஜென்ஸுக்கோ இல்ல லேடிஸ்க்கோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம என்ன சொல்றோம்னா, லக்ன ராகு 7ஆம் இட ராகுவோ 2ஆம் இட ராகு 8ஆம் இடம் இந்த மாதிரி வரும்போது இது ராகு கேது தோஷத்தை தருகிறது. அப்போ இந்த மாதிரி தோஷம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் இன்னொரு தோஷம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி கல்யாணம் பண்ணாதான் அவங்க லைஃப் சிறப்பா இருக்கும். இல்ல அப்படின்னா அவங்க கண்டிப்பா பிரச்சனைகளுக்கு ஆட்படுகிறார்கள். ஆகவே இந்த ராகு கேது தோஷத்திற்கு உட்பட்ட ஜாதகர்கள் எப்பொழுதுமே அவங்க லைஃப் பார்ட்னருக்கும் அதே மாதிரி அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்கன்னா உங்க லைஃப் நிச்சயமாக நன்றாகவே இருக்கும். அப்ப 7ஆம் இட ராகு இருப்பவர்கள் பார்ட்னர் ரொம்ப படாடோபமா இருப்பாரு, தன்னை பெருசா காட்டிக்குவாரு. ஆனா நல்லா கவனமா கேட்டுக்கோங்க, இதுக்கு நான் சொன்ன மாதிரி 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது மட்டும் கிடையாது. இதுக்கு திரிகோணத்திலேயோ இல்ல இதோட பார்வையிலையோ இல்ல மற்ற கிரக பார்வையில ராகு இருக்கும்போது இதோட பலன்கள்ல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். தசாபுத்தியும் அதை முடிவு பண்ணுங்கிறத மறக்க வேண்டாம். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த வச்சு உடனே ஜாதகத்தை மேட்ச் பண்ணிட்டு நீங்க ஒருத்தரை தவறாவோ இல்ல
அவங்கள இப்படிதான் இருப்பாங்கங்கிற ப்ரொஜெக்ஷனுக்கு போகக்கூடாது. அதை வந்து நீங்க ஒரு முறையான கற்ற ஜோதிடர்கள் கிட்ட, எங்களை மாதிரி ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, தப்பு கிடையாது. நீங்களா செல்ஃபா வந்து ஒரு விஷயத்த டிட்டர்மைன் பண்ணி போயிட வேண்டாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இட ராகு. அப்ப 8ஆம் இட ராகு அப்படின்னு சொல்லும்போது இப்போ 8ஆம் இட ராகு என்ன பண்ணுவாரு? 8ஆம் இடம்ங்கிறது நம்முடைய ஆயுள் ஸ்தானம். அப்போ ஆயுள் ஸ்தானத்துல வந்து ராகு உட்காரும் போது அந்த ராகு என்ன சாரம் வாங்கியிருக்காரு நான் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே நேரத்துல இங்க ராகு உட்காரலாமா? உட்காரக்கூடாது. பெண்களுக்கு அது மாங்கல்ய ஸ்தானம், கணவருடைய உயிரை சொல்லக்கூடிய ஸ்தானம். பொதுவாக மனிதனுக்கு ஆயுள் ஸ்தானம்ங்கிறது 8ஆம் இடம். அப்ப 8ல ராகு வந்து உட்காரும் போது மற்ற கிரக நிலைகள், சனி பகவான் எப்படி இருக்காரு இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்ப 8ல ராகு இருந்தாலே வந்து பொதுவாகவே அது பெண்ணுடைய மாங்கல்யத்துக்கு தொந்தரவு. கணவனுக்கு ஆயுள் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்த்து சேர்க்கணும். நமக்கு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து சின்ன ஒரு விஷயம் வந்தா கூட அதை வந்து அலட்சியமா இல்லாம மெடிக்கலுக்கு கரெக்டா நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ராகு பொதுவா பெரிய தொந்தரவை கொடுக்க மாட்டார். 9ஆம் இடத்து ராகு அப்பா வந்து பயங்கரமா பெரிய ஆளா இருப்பாரு. இந்த நான் சொன்ன மாதிரி ரொம்ப தன்னை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். மிகப்பெரிய கொஞ்சம் பந்தா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அவங்க பேசுற விஷயங்கள்ல ஒரு பாம்பு படம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து அப்பாவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய பூஜை, இந்த மாதிரி விஷயங்கள் அதுல உங்களுக்கு பெருசா உடன்பாடு இருக்காது. இல்லைன்னா ரொம்ப அதிகமா அதுக்குள்ளேயே விழுந்து எல்லாத்தையும் இது பண்ற மாதிரியான விஷயங்களை பண்ணுவீங்க. இந்த 2 கேட்டகரியும் அங்க நடக்கும். இந்த 9ஆம் இடத்து ராகு அது வந்து ஒருத்தரோட தன்னை வந்து நோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்கல்ல சில பேர், அந்த மாதிரி கூட சம்டைம்ஸ் இருக்கும். அப்ப 10ஆம் இடத்து ராகு அடுத்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்து ராகு பொதுவாகவே 10ல் ராகு பல வழிகள்ல பணம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. 10ல் ஒரு பாம்பேனும் இருக்க வேணும்னு சொல்லுது சாஸ்திரம். அப்ப அந்த பாம்பு கிரகமான ராகு இருந்ததுன்னா மல்டி பிசினஸ், மல்டினா நீங்க இப்போ ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க, ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு வேலையோ இன்னொரு விஷயமோ ஏர்ன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிந்து நிறைய உபயலக்னக்காரர்கள் இந்த மாதிரி பண்றதை பார்த்திருக்கேன். அந்த உபயலக்னக்காரர்களுக்கு இது ரொம்ப அவங்களுக்கு இயற்கையாவே வந்து உபயலக்னமா வர்றதுனால 10ஆம் இடம் உபயலக்னமா தான் வரும். அந்த இரட்டைப்படை லக்னம்னு சொல்லுவோம். அப்படி வரும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த உபயலக்னக்காரர்கள் பொதுவா இந்த உபய வீடுங்கிறது தனுசுவும் மீனமும் மிதுனமும் கன்னியும் தான், இந்த 4 வீடுகள் தான். அப்ப இந்த உபயலக்னக்காரர்களுக்கு 10ஆம் இடமும் உபய வீடாவே வர்றதுனால மல்டி பிசினஸ் பண்றாங்க. அதோடு கூடி இந்த 10ல ராகு இருந்துட்டா சொல்லவே வேண்டாம். உங்களால ஒரு விஷயம் மட்டும் பண்ண முடியாது, நீங்க பணம் வர்ற 10 வழியிலையும் இன்வெஸ்ட் பண்ணி இதுல இருந்து பணம் எடுத்துட்டே இருப்பீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லலாங்க. அது வந்து ஒரு கிரகம் மட்டும் 10ல ராகு மட்டும் இருந்ததுன்னா இந்த மாதிரி வேலை செய்யும். மற்ற கிரக காம்பினேஷன்ஸை பொறுத்து மற்ற விஷயங்களும் இருக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்து ராகு. இந்த 11ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார்? 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், சகோதரஸ்தானம், மூத்த சகோதரம், அதை சொல்றதுதான் 11ஆம் இடம். அதே மாதிரி உங்களுடைய ஆசைகளும் அபிலாஷைகளும் பூர்த்தி ஆகக்கூடிய இடமும் 11ஆம் இடம் தான். இங்க ராகு இருக்கும்போது அடுத்தவங்க பணத்தை ஈர்த்து உங்ககிட்ட கொண்டு கொடுத்துரும். இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க. அதுல ஒரு ஆள் மட்டும் கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாரு. அவர்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எல்லாரும் 10 பேர் சேர்ந்து நாங்க சீட்டு போடுறோம், இல்லைன்னா நாங்க எங்க பணத்தை கொடுத்து வைக்கிறோம், நீங்க நோட் பண்ணிட்டு எங்களுக்கு திரும்பி கொடுத்துருங்க, ஒரு பேங்க் மாதிரி அவரை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரிலாம் யார் இருப்பாங்கன்னா இந்த 11ல இருக்க ராகு. அவங்க வந்து இந்த முதலீடுகளையும் மூலதனத்தையும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை என்பது அவர்கள்ட்ட இயல்பாவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி 11ஆம் இடம்ங்கிறது பொதுவாகவே பாவகிரகங்களுக்கு உகந்த இடம். அரசியல், செல்வாக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்துன்னு வந்து இந்த 11ஆம் இடத்துல ராகு வந்து தருவார். மெயினா அடுத்தவங்க பணம் உங்க பாக்கெட்டுக்கு வருங்க. இதுதான் 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அயன சயன போகஸ்தானம். இந்த இடத்துல ராகு இருக்கும்போது நீங்க சொந்த ஊர்ல இல்லாம வெளியூர், வெளிநாடு இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டீங்க, அது 9ஆம் இடமா இருந்தாலும் சரி 12ஆம் இடமா இருந்தாலும் சரி, இப்படி ராகு இருக்கும்போது வெளியூர், வெளிநாடு, ஊரை விட்டு வெளியில போயிட்டீங்கனாலே நல்ல புகழ் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். மல்டி லிங்குவல் கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். அதுவும் வந்து வெளிநாடுகளுக்கு போனா இது ரொம்ப ரொம்ப நல்ல இந்த 12ஆம் இடத்து ராகு உள்டாவா வேலை செய்யும். இல்லாம நீங்க உள்ளூர்லயே இருக்கீங்க அப்படின்னா இது கொஞ்சம் உங்களை ட்ரபிள் பண்ணும். வெளியில சாப்பிடுறது, உணவுப் பொருட்கள், தண்ணி, இந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும். இவங்கெல்லாம் எப்பயுமே இந்த மாதிரி இருக்கும்போது தொந்தரவுகளை தவிர்க்கலாம். 12ஆம் இடத்து ராகு பொதுவாகவே 12ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய பயணங்களை சொல்லக்கூடிய இடம், நீங்க தூங்கக்கூடிய விஷயங்கள், அதே போல உங்களுடைய கணவனும் மனைவிக்கும் உண்டான ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, ஒரு போக வாழ்க்கையை சொல்லக்கூடியதுதான் அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அப்ப இந்த இடத்துல போய் ஒரு பாவகிரகம் உட்காரும் போது இவங்க வந்து அந்த விஷயங்கள்ல பிரச்சனைக்கு உள்ளாவாங்க. அந்த அயன சயன போகம்ங்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் தொந்தரவுக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவா தெரிய வேண்டிய விஷயம். நேர்களே, இப்ப எல்லாருமே வந்து
12 இடங்கள்லையுமே ராகு இருந்தாருன்னா என்ன பலனை செய்வார்னு பார்த்தீங்க. ராகு வந்து பொதுவாகவே நல்ல இடங்கள்ல அமர்றதோ, ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கிறதோ, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ராகுவினுடைய திசாவோ புத்தியோ அந்தரமும் சிறப்பாக வேலை பண்ணும். அப்படி அந்த கிரகம் வந்து ராகுவுக்கு சப்போர்ட்டிவா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சர்பகிரக வழிபாடுகளை பண்ணலாம். ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு நாகர்கோவில் நாகராஜா கோயிலில் போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய சர்ப்பபலி விஷயங்கள்ல வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டு அங்கே நீங்கள் வந்து தெய்வத்தை தரிசிச்சுட்டு வரலாம். இதே மாதிரி ராகு கேதுக்கு உண்டான பரிகாரம் எங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுமுடியில் பண்ணுறாங்க, காளஹஸ்தியில் பண்ணுறாங்க, நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க. அப்போ அந்த பரிகார விஷயங்களை முறையாக செய்யும்போது நிச்சயமாக இந்த தொந்தரவுல இருந்து உங்களால் வர முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கிறோங்க. தமிழ் லாஜிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். வாழ்க வளமுடன்.